உங்களுக்கு தெரியுமா ஏன் சில வெப்சைட் மட்டும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகுதுன்னு? ஏன்னா அவங்க பிளைண்டா எஸ்இஓ பண்ணாம என்னென்ன டைப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு பண்றாங்க. எஸ்இஓல மேஜரா 3 டைப்ஸ் இருக்கு. ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, அடிஷ்னலா லோக்கல் எஸ்இஓ அண்ட் இன்டர்நேஷனல் எஸ்இஓ இருக்கு. ஆன் பேஜ் எஸ்இஓ இதுதான் உங்க வெப்சைட்டை வந்து ரேங்க் பண்றதுல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இதுல மெட்டா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், உங்க கண்டென்ட்ல இருக்கிற keywords and images with alt text, then internal links, இது எல்லாமே ஆன் பேஜ் எஸ்இஓல வரும். இது பேசிக்கா உங்களோட கண்டென்ட்டை யூசருக்கும் சர்ச் இன்ஜினுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது உங்கள் வெப்சைட்டுக்கு வெளியே அத்தாரிட்டியை பில்ட் பண்ணுறது மோஸ்ட்லி பேக்லிங்க்ஸ். அதர் சைட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லிங்க் தான் பேக்லிங்க்ஸ். இதில் கெஸ்ட் போஸ்டிங், சோஷியல் மீடியா சிக்னல்ஸ், ஃபைனலாக இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேட் இது எல்லாமே வரும். ஃபைனலாக டெக்னிக்கல் எஸ்இஓ. ஸோ இது உங்களோட வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரையும் பெர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் எஸ்இஓ. இதில் பேஜ் லோடிங் ஸ்பீட், மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ், ஃபிக்ஸிங் க்ரால் எரர்ஸ் அண்ட் sitemap.xml, ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். லோக்கல் எஸ்இஓ அண்ட் இன்டர்நேஷ்னல் எஸ்இஓவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஜிட்டல் வாத்தியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுமோ கமெண்ட்ல சொல்லுங்கள். சீக்கிரமாகவே அந்த டாபிக்கான வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்.